Hi everyone, Assalamu alaikum. Welcome to Shazia Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம Dhaba style chicken curry ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து நான், ஃபுல்கா, ஒயிட் ரைஸ் எது கூட வேணா சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிக்கனை நம்ம வந்து மேரினேட் பண்ண போறோம். அதுக்கு நான் வந்து 750 grams வந்து சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அது கூட நான் வந்து 1 teaspoon salt add பண்றேன், 1 tablespoon வந்து chili powder add பண்றேன், 1/2 tablespoon ginger garlic paste, 1/2 teaspoon வந்து turmeric powder. இது நாலுத்தையும் சேர்த்துட்டு நல்லா சிக்கன்ல mix பண்ணி ஒரு half an hour வந்து நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ண போறோம். மினிமம் ஒரு half an hour வந்து நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ண போறோம். இப்போ panல நான் வந்து 3 to 4 tablespoon oil add பண்ணிக்கிறேன். oil add பண்ணிட்டு இப்போ நான் மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை இதுல வந்து நான் shallow fry பண்ணிக்க போறேன். just for 10 minutes shallow fry பண்ணா போதும். அதுக்கு மேல பண்ண தேவையில்லை. இது மாதிரி எல்லா சிக்கனையும் நான் வந்து shallow fry பண்ணி எடுத்துக்க போறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு சிக்கன் வந்து ஃப்ரை ஆனா போதும். இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ நம்ம கறி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு panல நான் 4 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் அது கூட இப்போ நான் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து ரொம்ப ஃபைனா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் கறி வந்து நல்லா இருக்கும். இது நல்லா வதக்கணும் வெங்காயத்தை. ரொம்ப நல்லா சாஃப்ட் ஆற வரையும் நம்ம வந்து வதக்க போறோம் வெங்காயத்தை. ஆனியன் வந்து நல்லா குக் ஆயாச்சு. இப்போ இது கூட நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் chili powder ஆட் பண்றேன். 2 டேபிள்ஸ்பூன் வந்து தனியாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் வந்து சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. உங்களுக்கு வந்து இப்போ மசாலா சேர்த்துட்டு உங்களுக்கு இது கருகி போற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சமா தண்ணி தெளிச்சிட்டு வதக்குங்க. எண்ணெயில நல்லா வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கு. இப்போ இது கூட நான் வந்து 2 தக்காளி வந்து அரைச்சு சேர்த்துக்கிறேன். நம்ம கட் பண்ணி சேர்க்கல. தக்காளி வந்து அரைச்சு பியூரேவா சேர்க்கிறோம். நம்ம தக்காளி வந்து அரைச்சு சேர்க்கறதால அந்த கறி வந்து நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம சேர்க்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்குங்க தக்காளியை. தக்காளி வந்து சீக்கிரமா வேகணும். அதுக்காக நான் கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க. இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நான் 2 பச்சை மிளகாய் வந்து சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா மசாலால நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கனை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். மசாலா வந்து சிக்கனோட நல்லா கோட் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா சிக்கனும் மசாலாவும் நல்லா கோட் ஆயாச்சு. இப்போ 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணி லோ ஃப்ளேம்ல ஸ்லோ குக் பண்ண போறேன். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு அது குக் ஆகணும். லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 10 நிமிஷம் ஸ்லோ குக் பண்ணுங்க. கறி வந்து சூப்பரா ரெடி ஆயாச்சு. எண்ணெயெல்லாம் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நான் வந்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறேன். அவ்வளவுதாங்க, நம்ம தாபா ஸ்டைல் சிக்கன் கறி வந்து சூப்பரா ரெடி ஆயாச்சு. இது கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க.
இதுக்கு ஃபைனல் டச்சாக நான் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் தூவி இறக்கிட போகிறேன். அவ்வளோதான். சுட சுட தாபா ஸ்டைல் சிக்கன் கறிக்கு ஆப்டாக நான் இல்லை ஃபுல்கா இல்லை ரைஸ் எது கூட வேணால் நீங்கள் சாப்பிட்லாம். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஷாசியா தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸோட நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Shazia Tamil Kitchen. Thank you for watching.